திமுகவை வீழ்த்துவதற்கு தேவையான ஒரு குறைந்தது 31 37% வாக்குகளை பெறுவோம் தனியாக நின்று. இப்போ எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் வந்தா நிச்சயமாக இந்த இடத்துல நீங்க யார் யார் இல்ல, திமுக எங்க தனிப்பட்ட கட்சி கிடையாது, பாஜக என்கிற கட்சி கிடையாது, அதிமுக என்ற கட்சி கிடையாது. இதை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தவிர்த்த கட்சிகள், அதே மாதிரி அதிமுக பாஜக தவிர்த்த கட்சிகள், இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகள், நாம் தமிழர் விட்டுருங்க, அவங்க எப்பவுமே தனியா இருப்பாங்க. அப்போ இது போன்ற ஒரு கட்சிகள் இங்க உள்ளே வந்தா அந்த சதவீதம் என்பது நாங்க எதிர்பார்த்து 31 to 37 வரைக்கும் கூடுதலாக 1-2 கிடைக்கும். அப்போ ஒரு 160 இடங்களுக்கு குறையாமல், நான் 160 சொல்றது மினிமம் தான் சொல்றேன், 120 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்கின்ற அந்த மக்களுடைய கருத்து கணிப்பை நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இருந்து பெறுகிறோம். இது வேற யாரோ உங்களுக்கு இப்ப நீங்க சொல்லும் போதே கூட்டணி கட்சிகள், அதாவது திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் உங்களை நோக்கி வந்தா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அவங்கதான் உங்களை மதிக்கவே இல்லை, உங்களை சீண்டவே இல்லை. அப்புறம் எப்படி அங்க இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, காங்கிரஸ்ல இருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற ஒரு முழக்கம் வெளிவந்ததை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு செய்தித்தாள்ல நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குகின்ற ஒரு கருத்து வெளிவந்ததை நீங்க பார்க்கலாம். திமுக கூட்டணிகள், இந்தியா கூட்டணி நிச்சயமாக உடையும்